தயவாய் மேன்மை தந்தவர் தீமை ஒன்றும் அணுகாமல் கரத்தால் மூடி மறைத்தவர் எல் ஷடாய் சர்வ வல்லவரே அடோனாய் எல்லாம் ஆள்பவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே அடோனாய் எல்லாம் ஆள்பவரே நீரே எனது மேன்மையே உம்மை உயர்த்தும் தெய்வமே நித்திய கன்மலையே நீரே எனது மேன்மையே நீரே எனது மேன்மையே நீரே எனது மேன்மையே நீரே எனது மேன்மையே நம்பினோரெல்லாம் கைகள் விரித்தாலுமே நம்பிடும் தேவன் கைவிடவில்லையே வேடிக்கையாக்க நிற்கும் மனிதர் நடுவில் என் சார்பில் பேச ஓடி வருபவரே 11ஆம் மணி வேளையில் பதில் தந்து நடத்திடுவீர் காரியம் வாய்க்க செய்வீர் நீரே எனது மேன்மையே உம்மை உயர்த்தும் தெய்வமே நித்திய கன்மலையே நீரே எனது மேன்மையே நீரே எனது மேன்மையே நீரே எனது மேன்மையே நீரே எனது மேன்மையே தகுதியில்லாத என்னை பார்த்து வந்து மிகுதியாக என் மேல் அன்பு வைத்து உலர்ந்து போன என் எலும்புகளில் பலனை தந்து எழும்பி நிற்க செய்தி எனக்கென்று குறித்திட்டதை எனக்காக தருபவரே வழுவாமல் காப்பவரே நீரே எனது மேன்மையே உம்மை உயர்த்தும் தெய்வமே நித்திய கன்மலையே நீரே எனது மேன்மையே நீரே எனது மேன்மையே நீரே எனது மேன்மையே நீரே எனது மேன்மையே எல் ஷடாய் சர்வ வல்லவரே அடோனாய் எல்லாம் ஆள்பவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே அடோனாய் எல்லாம் ஆள்பவரே எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரே
உம்முடைய தயவினால் எங்களை உடுத்து வித்தவரே, நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்ட பொழுது நம்பிடும் நீர் எங்களை கைவிடவே இல்லை. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். நீரே என் மேன்மை ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் மேன்மை. நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே, நீரே எனது மேன்மையே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் கூட கேஸ்டல் செய்தியை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இயேசு செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் என்ற தலைப்பில் நம்ம பார்த்து வருகிறோம். இன்றைய நாளிலிருந்து ஒரு புதிய சம்பவத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோவென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நீர்க்கோவைனால கஷ்டப்படுகிற ஒரு மனிதனை சுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல அந்த வியாதியினால் அந்த மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தான். ஆனால் இயேசுவை சந்தித்த அந்த நேரத்தில் இயேசு அவரை சுகப்படுத்தின பொழுது உடனடியான சுகத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அப்படியாக உடனடியாக சுகத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார். எத்தனையோ வருஷங்களாக நம்ம பிரச்சனையில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம், சூழ்நிலைகள் நெருக்கத்தில் இருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இயேசு ஒரு தொடுதலை அவர் அனுப்பினால் போதும், அந்த நிமிஷமே நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாய் மாறக்கூடிய வல்லமையுடையது தான் ஆண்டவருடைய வல்லமையாக இருக்கிறது. ஆகையால் இந்த சம்பவத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த மனிதன் ஆண்டவரை சந்தித்த பொழுது உடனடியான ஒரு சுகம் அவனுக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த மனிதன் எனக்கு சுகம் கொடுங்கன்னு வந்து கேட்டதாகவும் இந்த இடத்துல போடப்படவில்லை. இல்லை மற்றவர்கள் கூட்டிகிட்டு வந்து இவனுக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவனுக்காக பரிந்து பேசினதாகவும் இந்த இடத்துல போடப்படவில்லை. ஆனால் இயேசு அந்த மனிதனை கண்ணோக்கி பார்த்தார். அந்த மனிதனுடைய நிலையை அவர் அறிந்திருந்தார், அந்த வேதனையை அவர் அறிந்திருந்தார். அப்போ ஒருவேளை நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு முன்பாகவே கூட அவர் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். நமக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று அவர் தீர்மானத்தை ஏற்கனவே எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அவர் உடனடியான ஒரு சுகத்தை அந்த மனிதனுக்கு கொடுக்குறார். அப்போ அந்த இடத்துல அந்த மனிதன் ஒருவேளை இன்னைக்கு ஓய்வு நாளாக இருக்குது, இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சுகத்தை பெற்றுக்கொண்டா இந்த நேரத்தில் அவங்க பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட சுகம் வேணும் என்கின்ற வாஞ்சை இருந்தால் கூட அந்த சுகத்தை போய் கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு அந்த இடத்துல மனதில் தைரியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன் நம்மளால் ஒரு பிரச்சனை அவருக்கு வரணும் அப்படின்னு கூட யோசிச்சுருந்துருக்கலாம். ஆனால் இங்கே இயேசு அவருடைய இருதயத்தை அறிந்தார், அவருடைய சூழ்நிலையை அறிந்தார், வேதனையை அறிந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் மற்றவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுடைய இருதயம் எப்பொழுதும் நமக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது தைரியமாக அவர்கிட்ட போய் நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஆண்டவர்கிட்ட போய் சுகத்தை கேட்டு நான் பெற்றுக்கொள்வதை குறித்து மற்றவர்கள் என்ன பேசுவாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றத குறித்து நமக்கு கவலை இல்லை. நமக்கு வேண்டியது சுகம் என்றால் நாம் அவரிடத்துல தைரியமாக போய் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ சூழ்நிலைகள் அது பயங்கரமான சூழ்நிலைகளாக இருந்தாலும்
தேவன் உடனடியான ஒரு விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்போ இந்த இடத்துல நம்ம அதுதான் நம்ம பார்க்குறோம். அந்த மனிதனுக்கு இயேசு உடனடியான ஒரு விடுதலையை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தடைகளாக மனிதர்கள் இருக்கலாம், இல்லை இந்த மருந்து மாத்திரைகள் அவைகள் சரிப்படுத்த முடியாத அந்த சூழ்நிலையில் கூட சில சொல்லலாம், சில டாக்டர் சொல்லலாம் இதுக்கெல்லாம் விடுதலையே கிடையாது, இதுக்கெல்லாம் சுகமே கிடையாது, இல்லை நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக இந்த மாத்திரை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்படிப்பட்ட எதிர்மறையான சத்தங்கள் உங்களுக்கு கேட்கலாம். ஆனால் தேவன் இவைகளிலிருந்து உங்களை விடுவிக்க பிரியமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ அவர் பிரியப்படுற அந்த காரியத்தை நாமும் பிரியப்படும் போது, நாமும் வாஞ்சிக்கும் போது, எனக்கும் இந்த சுகம் வேணும், இந்த சுகத்திலிருந்து விடுதலை, எனக்கு உடனடியான ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு நீங்கள் வாஞ்சிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் உடனடியான சுகத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சில நேரங்களில் கிராஜுவலாக சில சுகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார், இல்லை படிப்படியாக சில காரியங்களை நாம் செய்ய செய்ய ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். தேவன் எப்படினாலும் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கி நம்ம பார்க்குற காரியம் உடனடியான சுகம். இன்றைக்கி நீங்கள் விசுவாசிக்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாய் சுகம் உண்டாக முடியும். இயேசுவால் உங்களுக்கு உடனடியான சுகத்தை கொடுக்க முடியும். அப்போ நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நாம் எப்படி சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்றது இருக்குது. எனக்கு இப்போவே சுகம் வேணும், ஆண்டவர்கிட்டருந்து நான் இப்போவே சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன், அவருடைய வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானிச்சிங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு சுகம் சொந்தமாக இருக்கிறது. ஆகையால் நம்ம அப்படி விசுவாசிப்போம். இல்லை இந்த மாத்திரையை சாப்பிட்டு எனக்கு சுகம் உண்டாகணும், இல்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு காரியமாக சுகமாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்படி தான் ஆகும். அப்போ நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இன்றைக்கி அவருடைய வல்லமை லிமிட்லெஸ். அவரால் இப்படிப்பட்ட சுகத்தை கொடுக்க முடியும், இந்த நிமிஷமே உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். அப்போ நம்முடைய விசுவாசத்தை நாம் கட்டி எழுப்ப வேண்டும். இன்னைக்கு எனக்கு விடுதலையினால், இன்னைக்கு நான் சுகம் பெறுகிற நாள், இந்த நேரம் அந்த நேரம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் இயேசு உங்களுக்கு நிச்சயமாய் இந்த நொடி பொழுது உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் விசுவாசிங்க, சுகத்தை ஆண்டவரிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளுங்க. இன்னொரு காரியம் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, அந்த மனிதன் சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு வந்தான், அதே நேரத்தில் சரியான நபரை சந்திக்க அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சரியான நேரத்தில் சரியான இடத்துல இருக்கும்போது, சரியான நபரை நாம் சந்திக்கும் போது தேவன் அற்புதத்தை நமக்கு செய்ய முடியும். ஒருவேளை ஏதோ ஒரு சாங்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காத்திருக்கலாம். நீங்கள் அந்த மனிதனை பார்க்கணும், அந்த சாங்ஷன் பண்ணக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிற அந்த மனிதனை நீங்கள் பார்க்கணுன்னு எவ்வளோ பிரயாசப்பட்டிருந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதற்கென்று ஒரு நேரத்தை வச்சுருக்கிறார். நீங்கள் செபித்து விசுவாசித்து நீங்கள் கடந்து போனீங்க அப்படின்னா உங்களை சரியான நேரத்தில் கொண்டு போவார், சரியான இடத்துக்கு கொண்டு போவார், சரியான நபர்களை சந்தித்து அந்த காரியத்தில் ஒரு சாங்ஷனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கீழே இருக்கிறவங்கள்கிட்ட ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு மேல் அதிகாரியை சந்திக்கத்தக்கதாக, நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அவங்கள சந்திக்கத்தக்கதாக, எதிர்பார்க்காத இடத்துல சந்திக்கத்தக்கதாக சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதே மாதிரி தான் நமக்கு சுகமும், அதே மாதிரி தான் நமக்கு விடுதலைகளும். ஆண்டவர் நமக்கென்று ஒரு நேரத்தை குறித்து வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் நிச்சயமாய் அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது சரியான நேரம், இந்த நேரம் தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நேரமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சரியான இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கும்படியாக, நீங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் அறையில், இல்லை எங்கே நீங்கள் இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தை கேட்கும்படியாக ஒரு நேரத்தை, ஒரு இடத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு காத்திருக்கிற இந்த நேரம் தான் சரியான நேரமாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஆண்டவரை சந்திக்கும்படியாக நீங்கள் காத்திருக்கிறீங்க. ஆகையால் இயேசு இந்த நாளில் உங்களை சந்திப்பார். ஏனென்றால் சரியான நேரம், சரியான இடம், சரியான நபரை சந்திக்கும்படியாக இந்த நேரத்தில் நீங்கள் காத்திருக்கிறபடினால் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பது நிச்சயம். இந்த ஆண்டில் நம்முடைய சபையில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக நம்முடைய தலைமை போதகர் நமக்கு சொன்ன ஒரு காரியம்,
சரியான நபர்கள், சரியான இடம், இதை வாய்க்க பண்ணுவேன் ஆண்டவர் இந்த ஆண்டில் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். அதே போல தான் இந்த மனிதன் சரியான நேரத்தில், சரியான இடத்துல, சரியான மனிதர்களை சந்தித்ததுனால, சரியான நபராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்ததுனால அந்த மனிதனுக்கு உடனடியான விடுதலை கிடைத்தது. இன்னைக்கு நீங்களும் அந்த சரியான இடத்திலும், சரியான நேரத்திலும், சரியான நபரை ஆகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக நீங்கள் வந்திருக்கிறது நிமித்தமாக உங்களுக்கும் நிச்சயமாய் விடுதலை உண்டு. கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை நிச்சயமாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக சுகத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது நாம் இந்த ஒரு தெளிவு உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அநேக தரம் நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு சுகம் வேணும், நமக்கு தெரியும், நம்முடைய சுகத்தை குறித்து அதிகமாய் நாம் பிரயாசப்படாமல் அதற்கேற்ற காரியங்களை செய்யாமல் நாம் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், சில பலவீனங்கள் வருஷமாக அதை நம்ம அனுபவித்து கொண்டு இருக்கும் பொழுது அது இருந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம கடந்து வந்துடும். ஸோ இந்த மனநிலை மாற வேண்டும். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் ஓடுற வரைக்கும் ஓடுறேன், என்னால் செய்ய முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம கடந்து வந்துடுறோம். ஏன்னா நம்ம சில முயற்சிகள் எடுத்திருப்போம், ஆனால் அந்த முயற்சிகள் பலன் அளிக்காது இருந்ததுனால சரி இது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம கடந்து வந்துடுறோம். ஆனால் நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆகையால் நாம் ஓடுகிற வரைக்கும் ஓடுகிறதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை, அதற்காக அவருடைய ஜீவனை அவர் கொடுக்கவில்லை, அதற்காக அவருடைய இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தவில்லை. அவர் நமக்காக எல்லா வியாதிகளையும் இந்த சிலுவையின் மரணத்தின் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்து கொண்டார். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் சுகமாக இருக்கணுன்றதுக்காக தானே அவர் அவ்வளோ வேதனைகள் அவர் மீது சுமந்து கொண்டார். ஸோ நமக்காக இவ்வளோ கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது நாமும் கஷ்டப்படுவதில் அர்த்தமே இல்லை. நாம் கஷ்டப்படுவதை பார்க்கும்போது அவர் வேதனைப்படுகிறார். இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக தானே இவ்வளோ நான் கஷ்டத்தையும் நான் என் மேலே சுமந்து கொண்டேன், ஆனால் இவங்களும் இந்த கஷ்டத்தை அனுபவித்துட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய இருதயம் வேதனைப்படும், அவருடைய இருதயம் பாரப்படும். அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், என்னுடைய விடுதலை, என்னுடைய சுகத்தை இயேசு எனக்காக சுமந்து தீர்த்து விட்டார். அவர் எடுத்துக்கிட்டார், அந்த வேதனை அவர் அனுபவிச்சிட்டார். அப்போ நான் ஏன் அனுபவிக்கணும்? இது எனக்கு சொந்தம் இல்லை என்கின்ற ஒரு வெளிப்பாடு இல்லை ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்க வேண்டும். ஏன்னா இது எனக்குரிய பங்கு அல்ல, சுகம்தான் எனக்குரிய பங்கு, விடுதலை தான் எனக்குரிய பங்கு. ஏனென்றால் என்னுடைய இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம், சாபம், வியாதி, இப்படிப்பட்ட தரித்திரங்கள் இவைகளை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்போ இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற வெளிப்பாடு நமக்கு அவசியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த வெளிப்பாடை நாம் அறிந்து கொண்டு அதை சுதந்திரித்து கொள்ள செயல்பட வேண்டும். அப்போ இந்த வெளிப்பாடுகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் பலவீனத்தோடு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியுது, இந்த வலியோடு என்னால் நடக்க முடியுது, இந்த வலியோடு என்னால் காரியங்களை செய்ய முடியுது, அதனால் இட்ஸ் ஓகே, எனக்குள்ளே அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறத பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நமக்கு ஆரோக்கியத்தையும் முழுமையான சுகத்தையும் அவர் நமக்கு பெற்று கொடுத்திருக்கிறார் என்கின்ற நிச்சயத்தோடு அந்த முழுமையான ஆசீர்வாதமான விடுதலையான எந்த வியாதியும் இல்லாத அந்த வாழ்க்கையை வாழ நாம் விருப்பப்பட வேண்டும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக அதை பெற்று கொடுத்திருக்கிறார். அது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, ஒருவேளை என்னால் அது மேனேஜ் பண்ண முடியுது, நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு விடுதலையை பெற்றுக் கொடுத்த காரணம் அவருக்கு சாட்சியாக நம்ம இருக்கணும். அப்படி நாம் மகிமைக்காக நம்ம வாழணும். நான் வாழ்கிற வரைக்கும் வாழ்கிறேன், போகிற வரைக்கும் போகிறேன், ஓட்டம் ஓடுற வரைக்கும் ஓடுறேன் அப்படி இல்லை. நான் ஓடுகிற ஓட்டம், நான் வாழ்கிற வாழ்க்கை தேவனுடைய நாமத்துக்கு சாட்சியாக மகிமையாக இருக்க வேண்டும். அப்படின்னா நான் பலனோடு இருக்கணும், நான் சுகத்தோடு இருக்கணும், நான் ஆரோக்கியத்தோடு இருக்கணும். அப்போ அதற்காக தேவன் என்னை விடுதலை செய்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து நான் என்ன செய்யணும்? அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்காக அவர் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு இருக்கும்போது அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு அவசியமாக இருக்கிறது.
அவர் எனக்காக இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு, அப்போ அவருக்காக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? விசுவாசிக்க வேண்டும், நம்பணும். எனக்கு சுகம் வேணும் அப்படின்ற ஒரு விருப்பம் வேணும், அவ்வளவுதான். நாம் விரும்பும் போது, நாம் விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மளை பார்க்கும்போது இவ்வளோ பிரச்சனையில் இருந்தீங்க, ஆண்டவரை நீங்கள் விசுவாசிங்க, தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுத்தார் என்று மற்றவர்கள் சொல்லத்தக்க விதத்தில், இல்லைனா நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். இயேசு எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தார், உடனடியாக அந்த சுகத்தை கொடுத்தார். இவ்வளோ வருஷமாக அந்த பிரச்சனையில் இருந்தேன், ஆனால் நான் விசுவாசித்தேன், நான் நம்பினேன், அந்த நொடி பொழுது எனக்கு விடுதலை வந்தது என்று தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்தும்படியாக தேவன் உங்களுக்கு விடுதலையை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். ஆகையால் இன்னைக்கு அவர் சுமந்ததை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நாம மகிமைப்படும்படியாக, அவருக்கு இவ்வளோ அவர் நமக்காக செஞ்சுருக்கிறத நம்ம உணர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். இல்லை அவருக்கு நம்ம திரும்ப என்ன கொடுக்கணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தத்தக்க வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு உங்களுடைய சுகம் அவசியமாக இருக்கிறது, அதற்கு உங்களுடைய விடுதலை அவசியமாக இருக்கிறது. நீங்கள் சாட்சியாக நிற்கணும். பிரச்சனையோடு வியாதியோடு நாம் நிற்பது அல்ல, இதிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து அதை சுகந்தரித்து கொள்ள நாம் என்ன செய்யணும், அதை செய்யும்போது தேவன் விடுதலையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகையால் விசுவாசத்தோடு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். வாசிக்க கேட்கலாம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென். அப்போ கேளுங்க, நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார். தேடுங்க, நீங்கள் நிச்சயமாக கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்கிறார். தட்டுங்க, உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் சொல்லியிருக்கும்போது நம்ம செய்வோம், செஞ்சோன்னா நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்வோமே. நம்ம கேட்பதற்கும் தேடுவதற்கும் தட்டுவதற்கும் நம்ம சிரமப்படக்கூடாது. ஆண்டவர் எவ்வளோ பெரிய விடுதலையை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எவ்வளோ பிரயாசங்களை அதற்காக அவர் எடுத்து நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை சுலபமாய் நாம் பெற்றுக்கொள்ள அவர் நம் கையில் கொடுத்துருக்கிறார். சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டிய காரியம் கேட்க வேண்டும், விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், தேடணும். எப்படி நான் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வது, எப்படி ஆண்டவர்கிட்ட நான் அதை பெற்றுக்கொள்வது? வேத வசனத்துலேருந்து தேடுங்க, வாக்கு தத்தங்களை தேடுங்க, அதை சுகந்தரித்துக்கொள்ள என்ன செய்யணுமோ செய்யுங்க, தட்டுங்க, எனக்கு கதவு திறக்கப்படணும், எனக்கு சுகம் உண்டாகணும், பிரயாசப்படுங்க, வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க, ஆண்டவர் கொடுத்துருக்க வாக்கு தத்தங்களை விசுவாசித்து பேசுங்க, உங்கள் சரீரத்துக்கிட்ட பேசுங்க, உங்கள் சூழ்நிலைக்கிட்ட பேசுங்க. நிச்சயமாய் கதவு திறக்கப்படும். நிச்சயமாக உங்கள் சூழ்நிலை விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். அப்போ நம்ம கேட்கும்போது அவருடைய நாமத்தினால கேட்கணும், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சு நம்ம தேடணும், அவர் நாமத்தை அறிக்கை செய்து நாம் தட்ட வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு பலன் கொடுப்பது நிச்சயம். அவருடைய நாமத்தினால நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நமக்கு பதில் உண்டு, நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. ஆகையால் இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை செய்யுங்க, இயேசு என்கிற நாமத்தினால கேளுங்க. இன்னைக்கு நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறபடிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. அப்போ இங்கே பார்க்குறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோன்னு பார்க்குறோம், குணமாகி விட்டோம், சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். அதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம், அவர் நம்முடைய பாவங்களை தன் மீது சுமந்து கொண்டபடினால் அவருடைய நீதியை நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம நீதிமான்களாக இருக்கிறோம். அப்போ 2 சத்தியமும் ஒரே சிலுவையில் சம்பாதித்து கொடுக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது. அப்போ என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஆண்டவர் என் பாவத்தை அவர் மீது ஏற்றுக்கொண்டார், நான் நீதிமான ஆயிட்டேன் அப்படின்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா அதுதான் ரட்சிப்பின் அடிப்படையாக இருக்குது. அப்போ இந்த விசுவாசம் இருக்கும் பொழுது நாம் சுகமாய் வாழ முடியும். ஆண்டவர் எனக்கு சுகத்தை சிலுவையில் பெற்று கொடுத்திருக்கிறார் என்பதும் அதோடு இணைந்து இருக்கிற ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ இதை நம்ம விசுவாசிக்கிறோம். நான் நீதிமானாக இருக்கிறேன், என் பாவத்தை ஆண்டவர் சுமந்து கொண்டார். இதை விசுவாசிக்கக்கூடிய ஏன் நாம் சுகத்தை விசுவாசிக்க முடியாது? இந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கிறோன்னா இந்த சத்தியமும் நாம் விசுவாசிக்கக்கூடியது. இதுவும் நமக்கு தேவன் பெற்று கொடுத்திருக்கிற காரியம். அப்போ
எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், என் பாவத்திலிருந்து விடுதலையை இயேசு கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதோ, அதே விசுவாசம் நான் சுகமாய் வாழ தேவன் அவர் சிலுவையில் அந்த கிரியத்தை அவர் செலுத்தி இருக்கிறார் என்கின்ற நிச்சயம் நமக்கு அவசியமாய் இருக்கிறது. ஆகையால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் அது சத்தியம், அது ஜீவன் உள்ளது, அது நிச்சயமாய் நிறைவேறும். அப்போ நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கின்ற நிச்சயம் எனக்கு இருக்கும் என்றால் நான் சுகமாய் வாழ முடியும் என்கின்ற நிச்சயமும் எனக்கு இருக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு இருக்க முடியும். இந்த சத்தியத்தை தியானிங்க, இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. ஏனென்றால் ரட்சிப்பு அது நமக்கு சுகத்தையும் பெற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும், சுகத்தோடு வாழணும். இதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆகையால் விசுவாசித்து இதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம். நாம் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது உடனடியான ஒரு விடுதலை. அப்போ இந்த மனிதன் கேட்காமலே அந்த விடுதலையை இயேசு அவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ சில நேரங்களில் நம்ம கேட்கக்கூட அவசியம் இல்லை, அவர் நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயம், அவருடைய தன்மை சுகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையுடையவராய் அவர் இருக்கிறார். நம்மளை கேட்டு உனக்கு சுகம் வேணுமான்னு கேட்டு ஆண்டவர் சிலுவையில் நம்முடைய வியாதியெல்லாம் அவர் சுமந்து கொள்ளவில்லை. அவர் முதலாவது நமக்காக நம்மை நேசித்து நாம் வியாதியோடு நம்ம வேதனையோடு இருக்கக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே சிலுவையில் எல்லா வியாதிகளையும் எல்லா சாபங்களையும் எல்லா தரித்திரங்களையும் அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டார், சுமந்து கொண்டார், அதை தீர்த்து விட்டார். நாம் அதை கேட்டு அவர் நமக்காக செய்யலை, கேட்காமையே அதை அவர் நமக்கு பெற்று கொடுத்து ஆயத்தமாக வச்சிருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது தான் நம்முடைய காரியமாய் இருக்கிறது. ஆகையால் இந்த நேரத்தில் அவருடைய இருதயம், அவருடைய தன்மை, நம்ம எதையுமே நான் ஆண்டவர்கிட்ட கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. கேட்காமலே அவர் நமக்காக சுகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் போய் பெற்றுக்கொள்ள வேண்டும், நாம் போய் அதை சுகந்தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பங்காய் இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா தேவன் கேட்காமலேயே எவ்வளோ நன்மைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம், அதை நாம் சிந்தித்து பார்ப்பதில்லை. இதெல்லாம் ஆண்டவர் நான் கேட்காம எனக்கு கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிந்தித்து பார்க்காமல் இருப்பதனால தான் தேவனுடைய தன்மையை நம்ம புரிந்து கொள்வதில்லை, அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்வதில்லை. இன்றைக்கி சில காரியங்களை நம்ம தியானிக்கலாமே. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், கேட்காமையே ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார். நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு பெற்றோர்களை தேவன் தான் கொடுத்தார். நான் எனக்கு இப்படிப்பட்ட பெற்றோர்கள் வேணும் அப்படின்னு நான் கேட்கல, நான் அந்த பூமியில் வந்து பிறக்கணும்னு நான் கேட்கல. ஆனால் அவர் என்னை குறித்து நினைத்து எனக்காக நல்ல பெற்றோர்களை, நல்ல குடும்பத்தினரை அவரே எனக்கு கொடுத்தார். அதே போல தான் உங்களுக்கும் அவரே உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்காமே ஆண்டவர் உங்களுக்கு குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். கேட்காமலே உங்களுக்கு நன்மை அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, குழந்தைய நீங்கள் பிறந்தப்ப நீங்கள் பசிக்குதுன்னு கேட்க தெரியாத பொழுது உங்களுக்கு ஆகாரத்தை பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுத்தாரு, உடுத்த உடைய கொடுத்தாரு, பாதுகாப்பை கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலையே, அவராக உங்களுக்கு கொடுத்த காரியங்கள். அது மட்டும் இல்லை, நாம் சுவாசிக்கிற காற்றை நம்ம என்னைக்காவது கேட்டிருக்கோம், ஆண்டவரே எனக்கு காற்று கொடுங்க, நான் சுவாசிக்கணும், நான் வாழணும். இல்லை, அவராக கொடுத்துருக்கிறார். இப்படி நம்ம சிந்தித்து பார்ப்போம் என்றால் எத்தனை காரியங்கள் நாம் கேட்காமலே நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கும் கொடுத்துட்ருக்கிறார், நாளைக்கும் கொடுப்பார். அவர் கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் அவருடைய தன்மை. நம்ம கேட்டு தான் அவர் கொடுக்கணும்னு இல்லை, கேட்காமலே இன்னும் நிறைய காரியங்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். அவர் கொடுக்க விரும்புகிற தேவன், கேட்காமலே கொடுக்குற தேவன். நீங்கள் கேட்கும்போது எப்படி கொடுக்காம இருப்பார்? நிச்சயமாய் கொடுப்பார். கேட்காமலே அவர் சுகத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டார். ஆனால் நம்ம விசுவாசித்து அதை நாம் பெற்றுக்கொள்வது மாத்திரம்தான் நம்முடைய பங்காய் இருக்கிறது. ஆகையால் கேட்காமல் நம்மை நேசித்து நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து தன்னோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமாக எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அவர் கொடுத்திருக்கிறார். உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரையும் அவர் தான் கொடுத்திருக்கிறார். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் எல்லாமே அவர் உங்களுக்கு கொடுத்தது. அந்த ஒரு உணர்வு நமக்கு இருக்கும்போது அவர் எவ்வளவு நல்லவர்,
அவர் எவ்வளவா என்னை அவர் நேசிக்கிறார், எவ்வளவா என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இன்னும் எவ்வளவா நான் வாழ வேண்டும், செழிக்க வேண்டும், நான் சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்போது அவருடைய அன்பு நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்மை நடத்துகிறதாய் இருக்கிறது. அவர் நல்லவராய் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த அன்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா போதும், வேற எதுவுமே நம்முடைய சுகத்துக்கோ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கோ விடுதலைக்கோ தடையா நிற்கவே முடியாது. அவர் நம்மை நேசிக்கிறபடினால் நமக்கு நன்மை செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரசங்கி 3:11 நம்ம வாசிக்க கேட்கலாம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஏற்ற காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த நேரத்தில் நமக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு அவர் சகலத்தையும் அறிந்திருக்கிறார், அதை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய காரியம் அதை பெற்றுக்கொள்வது மட்டும்தான். இன்னைக்கு இது தேவனுடைய நேரமாய் இருக்கிறது. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் ஏற்படுத்தி கொடுத்த நேரம். ஆகையால் சுதந்திரித்துக் கொள்ளுங்க, விசுவாசிங்க, பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தோட ஆண்டவரிடத்துல நம்ம கேட்கலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், இந்த வெளிப்பாடுகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு சுகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. இந்த சுகத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். உடனடியான சுகத்தை நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால அப்பா, இப்பொழுதே உம்முடைய வல்லமை கடந்து செல்லட்டும் அப்பா. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் உடைய சுகம் உண்டாகட்டும், உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. நீர் அற்புதங்களை செய்வீராக, உம்முடைய அடையாளங்களை தங்களுடைய சரீரத்தில் அவர்கள் காண்பார்களாக அப்பா. அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக. சூழ்நிலை மத்தியில இப்பொழுது ஒரு நன்மை உண்டாகட்டும். இந்த நேரம் இது அற்புதத்தின் நேரம், நீர் ஏற்படுத்தின நேரம். உம்மை அவர்கள் சந்தித்திருப்பதினால, சரியான நபரோடு அவர்கள் தொடர்பு கொண்டு இருப்பதினால இப்பொழுது வல்லமை வெளியரங்கமாகட்டும், இப்பொழுது விடுதலை கடந்து வரட்டும் அப்பா. நீர் ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்க விரும்புகிற தேவன். இப்பொழுது கர்த்தாவே, ஒவ்வொருவரும் தங்களுடைய விசுவாசத்தை உமக்கு நேராய் திருப்பி அப்பா, சுகத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. சிலுவையில நீங்க சகல பற்றியும் உம்மீது நீர் சுமந்து தீர்த்து விட்டீரே, இனி இவங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லையே ராஜா. நீங்க சுகத்தை ஏற்கனவே பெற்று கொடுத்திருக்கிறீங்களே, அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும். இப்பொழுது சுகத்தின் நேரமாய் இருக்கிறபடினால அப்பா, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக என்று இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினால நான் கேட்கும்போது கொடுப்பேன் நீங்க சொன்னீங்களே, இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது ஒவ்வொருவருக்காகவும் சுகத்தை நான் பேசுகிறேன், விடுதலையை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன், நன்மையை பேசுகிறேன். இப்பொழுது இது உண்டாகட்டும் அப்பா. நீர் கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுத்த எத்தனை நன்மைகள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோமே அப்பா. நாங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். கேட்காம கொடுத்த அப்பா எண்ணிலடங்காத நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சுகத்தையும் நீர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறபடினால இந்த நாளில் விசுவாசித்து பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. நீங்க அவங்கள நேசிக்கிறீங்க என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நாளில் விடுதலை பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி அப்பா. பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நாம் அதை நினைத்து நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். இன்னைக்கு சுகத்தை நீங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சாட்சியாக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.